என்னது ஐசி மாத்தி தான் ஆகணுமா அப்படின்னு நிறைய பேரு உங்கள கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு தரேன். அதுக்கு முன்னே என் பேஜ் ஃபாலோ பண்ணாதுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முக்கியமான தகவல் அண்ட் ப்ராப்பர்ட்டி டிப்ஸ் உங்களை சேர்ந்துகிட்டே இருக்கும். ஜூன் 1ஆம் தேதியில இருந்து நம்மளோட பழைய அடையாள அட்டையை புது அடையாள அட்டைக்கு புதுப்பிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 53 சிறப்பு அம்சங்களோட வருது. அதுல சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அடையாள அட்டையில உங்களுக்கு QR கோட் வரும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, போலியான அடையாள அட்டையை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும்னு சொல்லி இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அடையாள அட்டை ரொம்ப பலதா இருக்கும், மேபி அது உடைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த அடையாள அட்டையில நல்ல தரமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கலாம்னு சொல்லி இருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா, இந்த புது அடையாள அட்டையில இத்தனை மேம்பாடுகள் இருந்தாலும் இந்த டச் அண்ட் கோ சேவை இதுல இருக்காதுங்க. இது ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களோட தனிப்பட்ட தகவல்களை வெளியே யாரும் திருட முடியாத மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் என்ன மாதிரியான மேம்பாடுகள் இந்த புது அடையாள அட்டையில கொண்டு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா நீங்க தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இது மத்தவங்களுக்கு ரொம்ப ஒரு உதவியா இருக்குங்க. நான் உங்கள் சதனிஷா இளமாறு. நன்றி, வணக்கம்.